அலங்கு இந்த படம் வந்து உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம். எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா நிறைய சினிமேட்டிக் மோட்ல தான் அந்த படம் வந்து இருந்துச்சு. அந்த ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடிச்ச மாதிரியே தெரியலங்க. செம்ம சூப்பரா நடிச்சிருந்தாரு. படத்தினுடைய கேமராமேனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா கேமரா ஷாட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அதுவும் குறிப்பா அந்த நாய்கள் எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ண விதங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரியாலிஸ்டிக்கா, ரொம்ப ஒரு உண்மைத்தன்மையா வந்து காட்டின மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலும் வந்து இந்த மாதிரியான படங்கள்ல வந்து ஒரு நாய் நடிக்குது அப்படின்னு சொன்னா ரொம்ப ட்ரெயினடாக இருக்கும். அதுல அப்படி இல்லைன்னு சொன்னா ரொம்ப வந்து ஒரு ஹைபிரிடு ஒரு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு நாயை தான் வந்து வச்சிருப்பாங்க. அந்த நாயை வந்து பணக்கார வீட்டில் தான்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நாட்டு நாய், கொம்பு நாய் இந்த மாதிரி நாய்கள்லாம் வந்து பெருசாக வந்து நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம் படங்கள்ல. நேரில் லைவ்ல தெருவுக்குள்ள சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த நாய்களை நம்ம வந்து அட்மையர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ரிலேட்டபுளாக, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அந்த கேமரா ஒர்க்கில் பார்க்கும்போது அந்த டாக்கை கேப்சர் பண்ண எல்லா ஷாட்டுமே வந்துட்டு இதோட காளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய் நடிச்சிருந்துச்சு. அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே வந்து அவங்க கேப்சர் பண்ணது விதமும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேமரா ட்ரிக்ஸுக்கு ரொம்ப சூப்பராகவே வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. அந்த நாயை வந்து நடிக்க வச்ச மாதிரியே வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரியே வந்து கூட இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. காளி வெங்கட் இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய சப்போர்ட் அப்படின்னே சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்துட்டு ஒவ்வொரு இடங்கள்ல வந்து அங்கங்கே வந்து டச் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்ற இதர கேரக்டர்ஸ் எல்லா பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பங்களிப்பு வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தினுடைய கதையா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேரடி கதை தான். படம் ஆரம்பிச்சு அந்த கதை அப்படியே போகுது, ஒரு பிரச்சனையாவது, அதுக்கப்புறம் எப்படி போய் அதை சமாளிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நேரடி கதை தான். ஒருவேளை அது நான் லீனியரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு படமா வந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதுக்கு நிறைய ஸ்கோப் இருந்துச்சு. ஆனா இவங்க அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு அட்வென்ச்சருக்குள்ள போயிட்டாங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய மைனஸா நான் வந்து பாக்குறேன். ஏன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு டாகை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு, அதுக்கப்புறம் அங்க அதை பாத்துக்கிறாரு, அது மூலியமா ஒரு பிரச்சனை வருது, ஒரு பேங்கரான ஒரு இன்ட்ரோ பிளாக் நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோ பிளாக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எங்கேஜிங்கா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா எங்கேஜிங்காவே இருந்தாலும் இவங்க அட்வென்ச்சருக்குள்ள போயிட்டாங்க. ஒருத்தன் துரத்தி வரையான், போற இடத்துலலாம் வந்து ஒரு அட்வென்ச்சர் வருது, பாம்பு வருது, யானை வருது, இதெல்லாம் எப்படி தாண்டி போறாங்க, இந்த காலை எப்படி கடந்து போறாங்க, போனதுக்கு அப்புறம் இந்த எதிரி அங்க வந்துடுறான், ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிளைமேக்ஸ், ரெண்டு பேருக்கு சண்டை யார் ஜெயிக்கிறா அப்படின்ற மாதிரி. எனக்கு இதுதான் செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்வென்ச்சர்ல தான் வந்து ஒரு பெரிய ஒரு சில இடங்கள் நல்லா இருந்துச்சு, ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து லைட்டா மண்டையை சொல்லி வச்சிருச்சு. ஏற்கனவே பார்த்து பழகின படம் மாதிரி ஆயிடுச்சா, இல்ல நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா அந்த படம் வந்து கொடுக்கலையா அப்படின்றது எப்படி எனக்கு சொல்ல தெரியல. ஆனா இன்னும் கொஞ்சம் ஏதாவது வேற ஏதாவது பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி என் மண்டைக்குள்ள அந்த ஒரு விஷயம் தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு ரொம்ப கன்வென்சிங்கான ஒரு விஷயத்தை ஒன்று சொல்லியிருந்தாங்க. அது மனுஷனா இருந்தானே, அது நாயா இருந்தானே, விலங்கா இருந்தானே, எல்லாம் உயிர் தான், நான் எதையும் பிரிச்சு பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப ஆடியன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்வென்சிங்கான ஒரு மெசேஜ் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த படம் பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்டா பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த வில்லன் கேரக்டர் ஒருத்தர் வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. அவருடைய கேரக்டர்ஸை பார்க்கும்போது எனக்கு இந்த கடைசியில பிரியாணின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தினுடைய ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் மண்டைக்குள்ள வந்துகிட்டே இருந்துச்சு. முழுமையா இந்த அலங்கு படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு சினிமா தன்மை கொண்ட ஒரு படம் தான் இந்த அலங்கு படம். கண்டிப்பா பாருங்க, உங்களை பொழுதுபோக்கக்கூடிய ஒரு படமாவும் இருக்கும்.